வணக்கம். நான் உங்க செக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, இருக்கிற இந்த என்எஸ் 200ஓட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். நம்ம ஜியாவை பத்தி நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அதை தவிர்த்து இந்த பைக்ல என்னென்ன இருக்கு, இந்த ஓனர் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓனர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வீடியோல ஆல்ரெடி வந்திருக்காரு. அது போக வந்து அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் வேற. ஸோ அவரை நம்ம அப்படியே இன்வைட் பண்ணிடலாம். ப்ரோ வாங்க. இவர் தான் நம்ம சஞ்சீவ் ப்ரோ. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. ஸோ ஹை சொல்லுங்க. ஹை. ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருப்பீங்க? ஒரு 36,000 கிலோமீட்டர். ஒரு 36 வரை ஓட்டியிருக்காரா? ஸோ இவர்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சர்வீஸ் காஸ்ட்டா இருக்கட்டும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கேட்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு என்எஸ் சூஸ் பண்ணீங்க? மார்க்கெட்ல வந்து நிறைய பைக்ஸ் இருக்கு. லைக் கேடிஎம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எம்டி, V3, அதுக்கப்புறம் இது இருக்கு ஆர்டிஆர். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் டைரக்டா நீங்க என்எஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணீங்க? ஸோ பஜாஜுக்குள்ள எதுக்கு வந்தீங்க? என்எஸ் சூஸ் பண்ண மெயின் காரணம் வந்து பவர் இன் பட்ஜெட் தான் ப்ரோ. ஓகே ஓகே. இந்த செக்மெண்ட்ல 200 சிசில இந்த கம்பெனி இந்த அளவுக்கு பவர் கொடுக்கல. கேடிஎம் இருக்கலாம், பட் இதை விட அது வந்து 80,000 கூட வரும். அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்பேர் வந்து ரொம்ப கம்மி, நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு ஃபுல் பவர் பேக் மிஷினா இருக்கும் பட்ஜெட்ல. ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே அவர் சொல்கிற மாதிரி தான். என்எஸ் வந்து ஒரு எப்படின்னா அவங்க லான்ச் பண்ணப்பயே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பைக் வேணும், மைலேஜும் இருக்கணும், சேம் டைம் வந்து இந்த அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க அப்போவே ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து பஜாஜே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கல என்எஸ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல பாப்புலேஷன், இப்போன்னு கிடையாது, அது ஆதி காலத்துலேருந்தே ஒரு பாப்புலேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் இப்போ வர மாடிஃபிகேஷனுக்கும் பழசுக்கும் நீங்கள் என்ன மேஜராக பார்க்குறது? மேஜரா பாக்குறேன்னா பவர் தான் ப்ரோ. நமக்கு 10,000 ஆர்பிஎம் போகும், அது 9,500 சம்திங் ஸ்டாப் ஆயிரும். நமக்கு 3 பிளக் வரும். ஸோ மைலேஜ் நல்லா இருக்கும். சிங்கிள் பிளக் தான் வரும். அதாவது மெயினா வந்து இந்த டாக்கோ மீட்டர் தான் ப்ரோ. இந்த டாக்கோ மீட்டருக்கு தான் எல்லாருமே ஃபேன்ஸே. நானும் இதுக்காக தான் இந்த வண்டியை நான் எடுத்தேன். போற பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்கு. 12th படிச்சுட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் கிரேஸ் ஆனதே அந்த மீட்ரு தான். அந்த நைட் டைம் வந்து அந்த மீட்ரு ஒரு ஸ்வைப் அடிக்கும் போது என் வீடியோ நிறைய பேர் நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த மீட்டரை நான் எவ்வளவு ரசிப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அதுல கிரேஸ் ஆனதே அதுலதான். அந்த அந்த ஸ்வைப் அடிக்கும் போது அந்த ஃபீல் மாதிரி வேற மாதிரி இருக்கும். ஆர்பிஎம் அடிக்கிறப்ப அந்த செம்ம ஃபீலா இருக்கும். ஸோ அதுலதான் நான் லைக் ஆனது. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து 2012 நினைக்கிறேன். ஆமா 2012 வந்து பஜாஜ் அந்த ஆடு போடுறாங்க என்எஸ், அந்த BS3 எல்லோ கலர். எல்லோல லைக் ஆனதான் நான். எடுத்தா என்எஸ் தான் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ் தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதான். சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஒரு 36,000 கிலோமீட்டர் ப்ளஸ் நீங்க ஓட்டிருக்கீங்க. ஸோ இதுல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவீங்க? பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும், உங்களுக்கு. பிளஸ்ன்னு எடுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் மேல் சர்வீஸ் பார்த்ததே கிடையாது வண்டியில. இப்போ வரைக்கும் இன்ஜினை பிரிச்சதே கிடையாது, கிளச் பிளேட் மாத்தினதே கிடையாது. ஸோ நல்லா தான் இருக்கு வண்டி. நான் மாத்தின ஒன்னே விஷயம் டயரு சேஞ்ச் ப்ராக்கெட்டு. அதுவும் ஓட்டுற ஸ்டைலுக்கு ஒருத்தவங்களுக்கு மாறும். மைனஸ் நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் வந்து மைலேஜ். மைலேஜ் நான் கியர் கட் பண்ணி ஓட்டுவேன், கொஞ்சம் ரேஷ் டிரைவ் பண்ணுவேன். அதனால மைலேஜ் எனக்கு வந்து சிட்டிக்குள்ள ஒரு 30 கொடுக்கும், அவுட்டர் 35 கொடுக்கும். வேற பஜாஜ் சர்வீஸ் சென்டர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. எல்லாரும் அதுல இருந்து நான் வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஒஸ்டா பாத்துறாங்க. அது ரெண்டு தான், சர்வீஸ் சென்டரும் மைலேஜ். எனக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. என்னன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது அங்க. கரெக்டா என்ன சொல்றீங்க? ரெஸ்பான்ஸ் நான் ஃபீல் பண்ண வரைக்குமே ரெஸ்பான்ஸ் தான் அங்க வந்து மைனஸா இருக்குமே தவிர ஒர்க் வைஸ் நான் பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்த ஷோரூம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ண கொடுத்தேன். த்ராட்டில் பாடி பில் எல்லாம் போட்டாங்க. பட் நான் வெளியே கழட்டி பார்க்க த்ராட்டில் பாடி கார்பன் அப்படியே இருக்கு, க்ளீன் பண்ணவே இல்லை. வெளியே ஓட்டரா சர்ச்சோட கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் இருக்கலாம். மேபி ஒரு சில ஷோரூம்ல இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாவும் கேள்விப்பட்டேன் சரி, நான் ஒருத்தர் வீடியோ மூலியமாவும் பார்த்தேன் சரி. ஸோ எல்லாருமே சொல்ற மேஜர் ப்ராப்ளம் இதுதான். சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அது மட்டும்தான் பெரிய பிரச்சனை. சரி ப்ரோ, நீங்க இப்ப சொன்ன மாதிரி வந்து மைலேஜ் வந்து வண்டியை பொறுத்து ஒன்று இருக்கு, டிரைவர் ஸ்கில்ஸ் பத்தி இருக்கு, வண்டியோட அந்த மெக்கானிசம் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், மெக்கானிசமா இருக்கட்டும். ஏன்னா 27 சம்திங் நம்ம பைக்ல கரெக்டா இருந்துச்சுன்னா மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த நான் கேள்விப்பட்டது 27 பார்ட்ஸ் வந்து கரெக்டா ரன் ஆச்சு. லைக்
ஏர் ப்ரெஷராக இருக்கட்டும், செயின்ஸ் ப்ராக்கெட்டு, ஃபியூலாக இருக்கட்டும், ரைடர் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஸ்க்ளெட்ச் பிளேட்டாக இருக்கட்டும், ஸ்க்ளெட்சாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ நம்ம பண்ணுற என்னென்ன பண்ணுறோமோ பிரேக்கிங் கொண்டு ப்ரோ. பிரேக்கில் ஆமா. வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தாலுமே டயர் வந்து அது வந்து குறிச்சு வச்சுருந்துச்சுன்னா கூட மைலேஜ் மைலேஜ் ட்ராப் ட்ராப் ஆகும். ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்கு. சரி ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு? பெருசா ஒண்ணுல டியூக் ஹேண்டில் போட்டிருக்கேன். அப்புறம் இரிடியம் பிளக் போட்டிருக்கேன். பெரிய பிளக் அவ்வளவுதான். இரிடியம் பிளக்லேருந்து உங்களுக்கு எதுவும் அப்டேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதா? பிக்கப் சூப்பரா இருந்துச்சு. ஆ. அப்புறம் வண்டி மைலேஜ் கொஞ்சம் நல்லா கொடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிடைச்சு எனக்கு இரிடியம் பிளக் போட்டனால. அது நமக்கு 3 பிளக் நான் பிரைமரி தான் போட்டிருக்கேன். இது 2 நான் மாத்தல. ஆக்சுவலி நம்ம நான் பிரைமரி மாற்றணும், நமக்கு வந்து சென்டர் பிரேக் மாற்றினாலே ஆமா. அது ப்ளஸ் மட்டும் போதும். தான். ஏன்னா நமக்கு ஃபுல் பவர் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதே அந்த சென்டர் பிரேக் சைடுல வந்து சும்மா தான் இருக்கு. அது சும்மா தான் இருக்கா, கழட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணா கூட வண்டி ஸ்டார்ட் ஆமா. ஆகும். அது கரெக்டா. எப்பயுமே இந்த ஸ்பார்க் பிரேக் கட்டினா ஸ்டார்ட் ஆகாது. அது நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தது அப்படி. இப்ப நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நமக்கு 2 ஸ்டார்ட் பிரேக் அதான் ஸ்டார்ட் ஆகும். அதான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதுதான். ஸோ ப்ரோ, சர்வீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம அதர் பிராண்ட்ஸ் போகிறப்போ சர்வீஸ் காஸ்ட் வந்து கூட தான் இருக்கும். ஆமா ப்ரோ. பஜாஜை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்ததும் அது சரி, உண்மைதான். கரெக்ட் தான். உண்மைதான் அதுவுமே. உண்மைதான். ஸோ நீங்கள் அதை என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்க சொன்ன உண்மைதான் ப்ரோ. பஜாஜ் ஆயில் நமக்கு கம்மியா தான் வரும். ஆனா நான் மோட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மோட்டில் வந்து லூப்ரிகேஷன் நல்லா கொடுக்கும். மோட்டில் வந்து 1200 சம்திங் வரும். ஆயில் ஃபில்டர் ஒரு 150 வரும். ஏர் ஃபில்டர் ஒரு 250 வரும். மொத்தம் 1500 முடிஞ்சிடும் எனக்கு வேலை. ஸோ நீங்கள் வந்து ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், செயின்ஸ் ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், எத்தனை கிலோமீட்டர்ஸில் மாற்றுவீங்க? அதாவது ரீயூசபிள் பண்ணுவீங்களா? இன்ஜின் ஆயில் 3000 கிலோமீட்டர் நான் மாத்திடுவேன் கம்பல்சரி. அது மாத்திரப்போ ஆயில் ஃபில்டர் மாத்திடுவேன். ஏர் ஃபில்டர் தொடச்சி போட்டுருவேன். சப்போஸ் டேமேஜ் ஆனா மாத்திடுவேன். செயின் லூப் வந்து 400 கிலோமீட்டர் ஒருக்கா அடிச்சிருவேன். சப்போஸ் மழை பெஞ்சிருச்சுன்னா மறுநாள் நான் தொடச்சு நான் அடிச்சிருவேன். ஏன்னா சகதி பட்டா செயின் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். இப்போ சோம்பேறித்தனம் பார்க்காம வேலை பார்த்தோம்னா வண்டி ஸ்மூத்தா இருக்கும். ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். ப்ரோ, ப்ரைஸ் வைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ, ப்ரைஸ்க்கும் பவருக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த பைக் கம்பேர் பண்ணும்போது. நான் எடுக்கும்போது 1,83,000 இருந்துச்சு 2023ல. ரெடி கேஷா இஎம்ஐயா? கேஷ் தான். சமூகம் பெரிய இடம், இது என்ன சொல்றாரு? பெரிய இடமா? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து தேவையான எல்லாமே இதுல இருக்கு அம்சங்கள். என்ன ப்ரோ? ஒன்னே எங்க அம்மா உட்கார மாட்டாங்க, பயந்துட்டு, அவ்வளவுதான். உண்மையிலேயே அது வந்து என்னதான் நல்லா பார்த்து செஞ்சாலும் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க இன்னும் பயப்படதான் செய்யறாங்க. எங்க அம்மாவும் அப்படிதான் பயப்படுவாங்க. என்னடா வண்டி அப்படின்ட்டு. ஆனா மித்த ஸ்போர்ட் பைக் கம்பேர் பண்ணா என்ன சீட் ஹைட் கம்மி தான். நம்ம வந்து நேக்கடுலயே இப்ப சீட் வந்து கூட வந்துருச்சு. ஆமா, பாத்தீங்களா? டியூக்குலாம் இன்னும் பெருசா இருக்கும். எம்டியா இருக்கட்டும். எம்டிலாம் உட்காரவே முடியாது ப்ரோ. அதான் ஒரு மாதிரி சின்ன சீட்டா இருக்காது. அது ஒரு பிரச்சனை. அதுல நம்ம பைக்ல வந்து சீட்டு இது பில்லியன் சீட்டா இருக்கட்டும், டிரைவர் சீட்டா ரெண்டுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன கொஞ்சம் லாங் போகும்போது பில்லியன் லைட்டா வலிக்கும். அது நமக்கு அதை ஃபீல் பண்ணிருக்கேன். நமக்கு வந்து சாஃப்டா அப்படியே நல்லா இருக்கும். அந்த ஏர் ஃப்ளோவுமே நல்லா இருக்கும். அந்த ஹீட் வெளியே போறதுமே. ஆமா, நம்ம கால்ல அடிக்காது. கால் அடிக்கவே அடிக்காது. ஏன்னா நமக்கு ரேடியேட்டர் இருக்கனால டைரக்டா அது அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கறனால அந்த ஹீட் இஷ்யூமே நமக்கு தெரியாது. நமக்கு அந்த சைட் பேனல் வழியா வெளியே போயிடும். கண்டிப்பா நம்ம கால் இங்க வந்துடும். நம்ம வந்து அவுட்ல வந்தனால நம்ம அந்த ஹீட்டே தெரியாது. நிறைய டைம் மோஸ்ட்லி தெரியாது. நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். என்கிட்ட கேட்பான், என்ன கால் எரியலையா? கால் எரியுது, நல்லா தான் இருக்கு. சரி ப்ரோ, நான் இவ்வளவு நேரம் எல்லாமே கேட்டேன். முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். பீஸ்ட வச்சிருக்கோம். பர்சனலி என்னோட டாப் அண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்குமே என்னோட டாப் அண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்க டாப் அண்ட் எவ்வளோ நீங்க ஏத்துனது? நான் 156 வரை ஏற்றிருக்கேன் ப்ரோ. 156 வரை ஏற்றிருக்கேன். சூப்பர். சரி, நானும் ஒரு ட்ராக் போட்டிருப்போம்ல, அந்த வீடியோ நம்ம இதில் இருக்கு. அப்போ வந்து நான் இவ்வளோ லூனா ஓட்டினேன். ஸோ இவ வந்து ஜியா, நம்ம அப்போ இவர் அதை ஓட்டினா, நான் அதை ஓட்டினப்போ நல்ல டாப் அண்ட் தான் ஆயிருச்சு. ஸோ இப்போ இவர் வந்து 56 நம்ம வந்து 54 ஏற்றணும். நான் ஏற்றினப்போ லாஸ்ட்டாக 54 ஏற்றினேன். ஸோ நீங்கள் எவ்வளோ டாப் அண்ட் எதிரிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம டாப் அண்ட் வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் ஐக்கான லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பைக் மூலியமாக சஜஷன் பண்ணுறது அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும். நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10% அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட மெயின்டெனன்ஸ் வைஸ் பைக்கை பார்த்துக்கிறத வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொன்னால் என்ன சொல்லலாம்? காலேஜ் பசங்க யாராவது புதுசா பைக் எடுங்க, கண்டிப்பா என்எஸ் எடுங்க. ஏன்னா மித்த சீரிஸ் கம்பேர் பண்ணா என்எஸ் வந்து உங்களுக்கு பட்ஜெட்லாம் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க ஈஸியா பாத்துக்கலாம் பைக். என்எஸ் அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணதில்லை. மோஸ்ட்லி யாருமே ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ என்எஸ் நீங்க தைரியமா எடுக்கலாம். அது இப்போ டாக்கோமீட்டர் எதிர்பார்க்காதீங்க. இப்போ புதுசு தான் வருது. ஸோ இதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த புது என்எஸ்க்கு, அவ்வளவுதான். அதுபோக வந்து இவங்க ஏன்னா எம்டியை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க யோசிக்காங்க. ஆக்சுவலி எம்டி ஹேட்டர்ஸ்லாம் கிடையாதுனாங்க. எனக்கு எம்டி ரொம்ப பிடிக்கும். அது தர ஹைப் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு உண்மையிலே எம்டி எனக்கு பிடிக்கும். பிகாஸ் அந்த யமஹா இன்ஜின் தான், ஜாப்பனீஸ் இன்ஜின். அந்த இன்ஜினுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் என்ன சொல்றோம்னா கம்பேரிசன் தான் சொல்றோம். ஸோ இதுல வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். சீட்டு கம்மியா இருக்கிறதா கூட அது உண்மையிலேயே ரேடியேட்டர் இஷ்யூஸ் வரதான் செய்யுது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே இப்ப ரீசெண்டா புது பைக் தான் வாங்கினான். அவனுக்குலாம் ரேடியேட்டர் ஓடாம போச்சு. அப்புறம் இப்ப சரி பண்ணி அதை வச்சோம். அதை தான் சொன்னோம். ஸோ எம்டி ஃபேன்ஸ் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கமெண்ட்ல அப்படி போட்டு இருந்தீங்கன்னா அடிக்காதீங்க சக்தி ப்ரோ பாவத்தை. இந்த டாப் பண்ணி வீடியோக்கெல்லாம் இன்ன வரைக்கும் எனக்கு ஓட்ட தெரியல. நிறைய கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஆனா சீரியஸா ப்ரோ எம்டி டாப் பண்ணு நானும் அவ்வளவு ஏத்துனே கிடையாது. எப்படிதான் மித்தவங்க எல்லாம் யூடியூப்ல எப்படி ஏத்துறாங்கன்னு தெரியல. ஏத்துறாங்கன்னு தெரியல. அது என்ன மாயமோ மந்திரமோ ஜாலமோ தெரியல. நாங்களும் ஏத்துனோம். எங்களுக்கும் ஏற மாட்டேங்குது. முக்கிய பார்த்தாலும் 130 நான் ஏத்துனது. நான் ஏத்துனப்பவுமே அந்த வீடியோக்கு அப்புறமாவே நான் நிறைய ஏத்துனேன். நான் மேபி நீங்க நல்லா ஏத்திருந்தீங்கன்னா எங்களை அடிக்காதீங்க போட்டு. நாங்க ஏத்துனது அவ்வளவுதான். நல்ல டிஎஃப்டி ஆஃப் பண்ண. ஆக்சுவலி டிஎஃப்டிக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அது. அதுக்கும் டாப் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது என்னன்னா நம்ம நிற்கும் போது த்ராலுக்கும் வண்டி வீலி ஆகாம இருக்கிறத தடுக்கிறதும் வீல் ஸ்லிப்பர் ஆகாம இருக்கிறதுக்கும் தான் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஏபிஎஸ் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க ப்ரோ. ஆஃப் பண்ணி டாப் பண்ணி வண்டியவே ஆஃப் பண்ணி இழுத்துரும். ஜஸ்ட் ஜோக் தான். வேற பெருசா நினைச்சுக்கேன். சரி ஓகே ப்ரோ, நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிருங்க. நான் சொல்லிட்டேனே பிகினர் பைக் தான் எல்லாம் நம்பி எடுக்கலாம். டியூக்கு போறதுக்கு என்ன சொந்தலாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான். ஸோ என்ன எடுக்கலாம் தாராளமா. ஸோ காஸ்ட் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, எல்லாத்துலேயுமே இவனை வந்து அடிச்சிக்க முடியாது. பிகாஸ் அவ்வளோ அழகா இருப்பான். உங்களுக்கே என் வீடியோ பார்க்கறவங்களாம் தெரியும் வண்டி நான் எவ்வளோ ரசிப்பேன்னு சொல்லி. உண்மையிலே நல்லா இருக்கும் பைக்கு. சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி தான். நீங்கள் எடுக்க போகிறதும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான் இது. தாராளமாக என்எஸ்ஸை சூஸ் பண்ணலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் நான் 50 அடிக்க போகிறேன், ப்ரோ 40 வர போகிறாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வரைக்கும் நானும் இன்ஜின் எதுவும் பிரிச்சதில்லை. நல்ல பர்ஃபார்மன்ஸில் நல்ல கண்டிஷனில் இருக்கான். ஸோ எல்லாருக்கும் சொல்கிற மெயின் விஷயம் மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் வந்து லைட்டாக குறை வைக்கணும். ஐயோ காசு ஒரு 10 ரூபா கூட போதேன்னு நினச்சிட்டிங்கனாலே வண்டி எங்கேயோ பெரிய அடி உள்ள போகுதுன்னு அர்த்தம். மெயின்டெனன்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. நீங்கள் தாராளமாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா பைக் நல்லா இருக்கும், இன்ஜின் நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். மெயின்டெனன்ஸ் கம்மி பண்ணிடாதீங்க. பைக் வந்து நல்லா இருக்கு. இப்போ வர பைக் வந்து எல்இடி தான். உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் தான். என்ன ப்ரோ ப்ளஸ் தான், ஆனால் ஓஜி ஃபீல் உங்களுக்கு தராது. அந்த ஓஜி ஃபீல் இருக்காது. பட் ஆனால் மற்றபடி உங்களுக்கு எல்இடி லேம்ப் இருக்கு, டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் இருக்கு, சார்ஜிங் போர்ட் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அசார்டு இருக்கு. பார்த்தீங்களா, அசார்டு எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் அசார்டை பார்த்து பதறினேன், என்னடா அசார்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்குலாம் கொடுக்கலைடான்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்படி இப்படின்னு பைக்கை ரெடி பண்ணி அதை வச்சு ஒரு ரிவ்யூ போட்டுறேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் ப்ரோ. ஸோ வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாளாக வந்து யூடியூப்ல வந்து தலைமறைவாய் ஒரு 10 நாள் இல்லாமல் போயிருந்தேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இனிமேல் சேனலில் வீடியோஸ் வரதான் போகுது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.